மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் முக்களுக்குள் மலர்கின்றதோ. மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. காணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். காணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலவும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையுமோ நாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா. இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இளமனா தேங்க்ஸ் தம்பி. இந்த வேளையிலும் தேவன் தொடர்ந்து நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தரதுக்கு ஷார்ட்டா ஜாஷுவா ஒரு பிரேயர் பண்ணலாம். ஆமா ஜாஷுவா. பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உம்முடைய ஆண்டவரே சிந்தையிலே வைத்து ஆண்டவரே நீர் எங்களை நேசித்தீரே. ஆண்டவரே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே,
உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட உடைய மேலான கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, தயவிற்காக, அன்பிற்காக மக்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையிலையும் கூட தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை அறிகிறதற்கென்று ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உறவாடுவதற்கென்று ஆண்டவரே உம்முடைய அன்பிலே உம்முடைய சந்தோஷத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்புகிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கையின் கிரியைகளை நாங்கள் காணும்படிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிரியைகளிலே மகிழும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே அடுத்த 1 மணி நேரம் குறைந்தது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வேதாகமத்திலே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை நாங்கள் ஆண்டவரே இன்னும் மென்மேலும் காண கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது எங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கிறதாகவும் ஆண்டவரே அது எங்களுக்கு ரட்சிப்பை அளிக்கிறதாகவும் ஆண்டவரே அது எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்மோடு நெருங்க பண்ணுகிறதாகவும் உண்மையிலே மகிழ்கத்தக்கதாகவும் உண்மையிலே ஆண்டவரே கலிகூறத்தக்கதாகவும் ஆண்டவரே எங்களுக்கு அமையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பேசுகிற காரியம் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பதியும்படிக்கும் ஆண்டவரே அது ஆண்டவரே 30, 60, 100 விளைச்சலை கொடுக்கும்படிக்கும் ஆண்டவரே நல்ல நிலமுள்ள இடமாக ஆண்டவரே மாறும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களிலே கிரியை நடத்தி தரல வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிற அங்கிள் மேல நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே அவர் மூலியமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க, அவருக்கு நீர் உதவி செய்தரலுங்க, கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே மீண்டும் இந்த சனிக்கிழமை சாயங்காலம் எவ்விதமாக நாம் ஜூம் மீட்டிங் மூலமாக, ஜூம் மீடியா மூலமாக இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் இவ்விதமாக இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல இணைகிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரினுடைய அன்புக்காக, ஜெபங்களுக்காக மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக என்னை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு பெரிய துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நம்முடைய வேத பகுதிக்கு நாம செல்லலாம். நம்முடைய வேத படிப்பினைக்கு நாம் செல்லுவோம். நாம் அறிந்திருக்கிறபடி தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையிலே, அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்ல தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும்படியான விதத்திலே, அல்லது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன, acknowledging and ascribing God as God. இது மிகவும் முக்கியமான ஒரு கான்செப்ட், மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் விதத்திலே தான் அடிப்படையாக நமக்கு தேவன் அருள்கிற ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார், அல்லது அந்த ரட்சிப்பை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார் என்கிற காரியம். அதற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2, 8, 9 வசனங்களில் இருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம், அல்லது அதை 2வது மைய பகுதியாக வைத்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ தேவனென்று மகிமைப்படுத்தப்படும்படியாக நம்முடைய ரட்சிப்பு என்கிறதை ஒரு ஈவாக தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். இது அவருடைய கிருபையினாலே உண்டானது, அவருடைய கிருபை மகா மேன்மையானது. இந்த கிருபை நம்மை விசேஷமாக ரட்சித்து கொண்டிருக்கிற, கடைசி நாளில் நம்மை ரட்சிக்க போகிற இந்த கிருபையானது
அருமையானவர்களே, இந்த துவக்கத்திலே நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதை நாம் அடிக்கடி பேசுகிறோம். This is not the common grace. இது நாம் அன்றாடகம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கிற அந்த மெட்டீரியல் பிளஸிங்ஸ். அன்றாடகம் நமக்கு அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது. உணவு தேவைப்படுகிறது, தங்குவதற்கு இடம் தேவைப்படுகிறது, நாம் சுவாசிக்க காற்று தேவைப்படுகிறது, நாம் குடிக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இது காமன் கிரேஸ், இது அவர் அருளுகிற பொதுவான கிருபை. ஆனால் ரட்சிக்கும் கிருபை என்பது மிக மிக மேன்மையானது என்பதும் மிக மிக வேறுபட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக இந்த நாட்களிலே பொதுவாக நாம் ஒருவருக்கொருவர் நாம் சந்தித்து காரியங்களை பேசும் பொழுது, பரிமாறிக்கொள்ளும் பொழுது, பிரதர் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுகிறோம். அந்த கொரோனா காலத்துல பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்துருச்சு, பக்கத்துல 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா என்ன ஆண்டவர் கிருபையாய் வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் எக்ஸைட்டடாக பகிர்ந்து கொள்கிறோம் அநேக வேளையிலே. உண்மைதான், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு விந்தை உணர்வு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நன்றாக கவனியுங்கள், இது பொதுவான கிருபையின் அடிப்படையிலே நமக்கு அருளப்படுகிறது. அது எல்லாருக்கும் அருளப்படுகிறது, எல்லா மனிதருக்கும் அருளப்படுகிறது, நமக்கும் அருளப்படுகிறது. ஆனால் இந்த கிருபையின் விந்தையை நாம் உணர்ந்து கொள்வதை காட்டிலும் பில்லியன் மடங்கு நம்மை ரட்சித்த அந்த ஸ்பெஷல் கிரேஸ், அந்த விசேஷித்த கிருபை நாம ஃபீல் பண்ணவில்லை என்றால், அல்லது பொதுவான கிருபையின் அடிப்படையிலே நான் பெற்று வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள், என்னுடைய சுகம், பலன், ஆகாரத்துக்கு அடுத்த காரியங்கள், வேலை, ப்ரமோஷன், இந்த காரியங்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய அந்த பொதுவான கிருபை என்னிலே ஆபரேட் பண்ணுகிறது. அதை காட்டிலும் பில்லியன் மடங்கு என்று சொன்னாலும் அது குறைவுதான். அந்த கிருபை தான் நம்மை ரட்சித்தது, ரட்சித்து கொண்டிருக்கிறது, அன்றாடம் ரட்சித்து கொண்டிருக்கிறது. கடைசி நாளிலே அந்த தேவ கோபாக்கினை, தேவனாகிய கர்த்தருடைய நித்திய உக்கிர கோபாக்கினையிலிருந்து அந்த கிருபை தான் என்னை ரட்சிக்க போகிறது என்கிற அந்த காரியம், அந்த the weight of this special grace, இந்த விசேஷமான ரட்சிக்கும் கிருபையினுடைய அந்த மேன்மை, அந்த மகிமை, அந்த வெயிட் மிகவும் அதிகம். சோ இதை குறித்து எழுதும் போதுதான் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க கொஞ்சம். the richness of God's grace, the richness of God's mercy நமக்கு தேவைப்பட்டது. நம்மை ரட்சிக்கும்படியாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய இருந்த நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுவது, இந்த நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்னா, நொடிக்கு ஒரு செகண்டுக்கு 4800 பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற, இப்பொழுதும் உண்டாக்கி கொண்டிருக்கிற, அவைகள் எல்லாவற்றுக்கும் இடங்களை ஸ்பேஸ்ல உண்டாக்கி கொண்டிருக்கிற, அவைகளை எல்லாம் ஒன்றுக்கொன்று மோதாதபடி மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் அவை எல்லாவற்றையும் உண்டாக்கி உடையவர். இஸ் த பொசஸர் ஆஃப் எவ்ரிதிங். அவ்வளவு ரிச், அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த அவைகளுடைய அந்த ஓனர்ஷிப்ல வருகிற அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம் மகா மகா மேன்மையானது. இந்த பைபிள் ஸ்டடியினுடைய துவக்கத்திலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் கண்களையும் திறப்பாராக, so that நம்ம இந்த கிருபையினுடைய மேன்மையை, இந்த கிருபையினுடைய மகிமையை, இந்த கிருபையினுடைய அந்த வெயிட், அந்த கனத்தை
நாம் அறிய, இது நான் சொல்வதனால இல்லாட்டி யாரோ பிரசங்கிப்பதனாலே அறிந்து கொள்ள முடியாது. அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதியிருக்கிற வேத வசனத்தை கிருபை ஐஸ்வர்யம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அதை ஃபீல் பண்ண முடியாது. எப்ப ஃபீல் பண்ண முடியும்னா எபேசியர் 1வது அதிகாரத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக அல்லது அந்த எபேசிய விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த கிருபையினுடைய மேன்மையை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். சோ இந்த மாலை வேளையிலே நாம் இந்த வேத ஆராய்ச்சியை தொடங்கும் போது நம்முடைய இருதயத்தின் கண்களை அவர் திறந்தாரானால் அதனுடைய வெயிட்ட, அந்த குளோரி, அந்த மகிமை எவ்வளவு பெரிது, பில்லியன் டைம்ஸ் விட அந்த பொதுவான கிருபையை காட்டிலும் பில்லியன் டைம்ஸ் அதிகம் அப்படிங்கிறத உணர கிருபை செய்வாராக. இந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தோன்றுகிற காரியம், நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லி, அது உண்மைதான் அருமையானவர்களே. ஆனா என்னை போன்றவர்கள் இந்த பாழான உலகத்திலே, இந்த வேதனை மிகுந்த இந்த உலகத்திலே அவர் என்னை காக்கிறது கிருபைதான். பட் அது 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 இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, நான் மரித்து இயேசுவோடு இன்று போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே நாம் மரித்து அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு கிருபை நமக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு அந்த கிருபை அருளப்படும். அந்த கிருபை பில்லியன் டைம்ஸ் அதிகம். சோ அமேசிங். ஓகே, அருமையானவர்களே, இந்த நாட்களில் அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இதை நாம் சரியாக அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை அக்னாலெட்ஜ் பண்ணி அதை ஆமாண்டவரே அப்படித்தான் என்று அஸ்கிரைப் பண்ணும்போது நாம் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோம். இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள், விசுவாசம் என்பது நான் விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. அதுல ஒன்றும் த்ரில்லே கிடையாது. ஆனா அப்படி சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால் நிச்சயமாக அவங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாததுனாலே சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி சொல்லும் போது நம்முடைய இருதயம் அவ்வளவு ஒரு கோல்டு ஹார்ட்டடா தான் இருக்கும். ஆனா உண்மையிலே நான் கடந்த வாரத்திலே ஒரு வேர்டை மென்ஷன் பண்ண, ஒரு சென்டென்ஸ், the act of our believing is a miracle. இன்று நான் விசுவாசியாக இருக்கிறேன் என்றால், அந்த கிறிஸ்துவின் மேல் என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன் என்றால், அது ஒரு பெரிய பில்லியன் டைம்ஸ் பெரிதான ஒரு மிராக்கிள், அதிசயம். பெருமையானவர்களே, நான் கடந்த வாரத்துல மென்ஷன் பண்ணேன், சொல்லணுமா வேண்டாமான்னு சொல்லி. என்னோடு கூட 4 வருடங்கள் அநேகமாக காலேஜ்ல இருந்தா ஒரு நாள் கூட தவறாதபடி பிரேயர் செல்க்கு வந்துட்டு இருந்த ஒரு விசுவாசி, ஒரு சகோதரர் இன்று ஒரு மேலை நாட்டிலே ஒரு இந்து டெம்பிளினுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இஸ் தேர். யோசித்து பாருங்க, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திலும் அவர் செக்ரட்டரியா இருக்கிறாரு, ஒரு இந்து ஆலயத்திலையும் அதை மேனேஜ் பண்ணுகிற கமிட்டியில. அப்போதிலிருந்துதான் நான் இதை மிக தீவிரமாக யோசித்து வருகிறேன். The act of my believing, நான் இன்று விசுவாசியாக இருக்கிறேன் என்றால், it is not because of me, என்னாலே அல்ல, அது ஒரு மிராக்கிள். இன்று அநேகர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு, அது போன்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஒரு ஜெபத்தை செய்ததினால்
இந்த வசனத்தின்படி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காரியம் அப்படி இருக்குமானால் அந்த விசுவாசம் அது உண்மைதான். அந்த வசனம் மிக மிக உண்மையானது. நன்றாக என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அவர்கள் அப்படி சொல்லும் போது விசுவாசம் என்கிறதை என்ன என்று மீன் பண்ணி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களில் அநேகர் அந்த சமீபத்திலே ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி, அந்த பாபா, அவருடைய பேர் எனக்கு வரமாட்டேங்குது, நிச்சயமா நீங்க உடனே மைண்ட்ல கொண்டு வருவீங்க. ஒரு ஹிந்து ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட், பயங்கர காமவிகார காரியங்களிலே பிடிப்பட்ட ஒருவன். அவன் ஒரு வீடியோ, அவன் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங்க பார்த்து நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப சரளமாக ஆணித்தரமாக சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்ததுனால எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரளமாக சொல்லுகிறான். அப்படி சொல்லும் போது தன்னுடைய பாவங்களையும் அவர் ஏற்று விட்டார் என்பதுதான் அவனுடைய விசுவாச அறிக்கை. அதனால அவர் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. அருமையானவர்களே, அந்த விசுவாசம் என்பது, நன்றாக கவனியுங்கள், என்னுடைய மனதிலே இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை என்னுடைய மனதிலே அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொள்வது, ஆம் என்று ஒத்துக்கொள்வது, அதை ஜெபத்திலே அறிக்கை செய்வது விசுவாசம் அல்ல. அது மட்டும் விசுவாசம் அல்ல, அது அந்த விசுவாசத்தினுடைய ஒரு என்ட்ரி பாயிண்ட், முதல் படி என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த மெய்யான விசுவாசம் என்பது, தேவன் அருளும் இந்த ரட்சிப்பின் விசுவாசம் என்பது, தேவன் அருளும் பரிசுத்தமாக்கும் விசுவாசம் என்பது, தேவன் நம்மை கடைசியாக ரட்சிக்கும்படியாக பயன்படுத்துகிற அந்த விசுவாசமும் கிருபையும் என்ன என்றால், அது அதனுடைய அந்த மேஜர் போர்ஷன், அந்த விசுவாசத்தினுடைய தன்மை நம்முடைய இருதயத்திலே வெளிப்படுகிறது. இருதயம் என்ன செய்கிறது? இருதயம் உணர்ச்சிகளினுடைய ஒரு இடம். அந்த உணர்ச்சிகள் மிக முக்கியமானது. இன்று காலையில நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம், அது கர்த்தருக்கு சித்தமான ஒருவேளை அடுத்த வாரம் கொண்டு வருவேன். 38 வருடமாக அந்த வியாதி படுக்கையில இருந்த ஒரு மனிதனை இயேசு சுகமாக்குகிறார். ஆகையினாலே உன்னையும் சுகமாக்குவார் அப்படிங்கிறது பாயிண்டே கிடையாது. அந்த பேசேஜ் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த இடத்துலதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. அங்கே அந்த 38 வருஷம் வியாதியா இருந்தவனை பாருங்க, கிட்டத்தட்ட 4 டிகேட் இயேசு செய்த அற்புதங்களிலே, அமேசிங்கான அற்புதங்களிலே இது ஒண்ணு. சோ ஆனா அவனை நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடான்னு சொன்னோன்னு அவன் எடுத்துக்கொண்டு அவன் பாட்டுல கூலா நடந்துட்டான். ஆனா நீர் யார் என்று அவருடைய பேரை கேட்கவும் இல்ல, அவருடைய பாதத்துல விழுந்து நீர் யார், எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறீரே என்று சொல்வதற்கு, அருமையானவர்களே, அவனுடைய இருதயத்தை நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கும்போது, நாம் அடிக்கடி இங்கே தியானிக்கிற லூக்கா 7 எழுதியிருக்கிற அந்த பாவியான ஸ்திரீ, அதோடு கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவளுடைய இருதயமோ மெய்யான விசுவாசத்தினாலே அன்பு நிறைந்து, இயேசுவின் மேலே அன்பு ஒரு தீயை போல கொழுந்து விட்டு எரிகிற ஒரு இருதயத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பனிக்கட்டியை போல, பனிப்பாறையை போல உறைந்து போன ஒரு இருதயத்தை தான் நான் பார்க்கிறோம். அவன் பாட்டுல கூறா நடந்து போயிட்டான். அதுக்கு பிறகு போய் அவன் செய்தது என்னன்னா, யூதர்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அது ஒரு பெரிய காரியம். இன்னும் நம்ம டீட்டெயிலா சுத்தமானால் பார்க்கலாம். சோ ஒரு 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 அந்த பொய்யான விசுவாசத்திற்கு அல்லது மாயையான விசுவாசத்திற்கு, விசுவாசம் போல தோற்றமளிக்கிற விசுவாச வாழ்க்கைக்கு அவனும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான். அருமையானவன், அவன் செய்ததுக்கும் யூதாஸ் காரியத்தை செய்த எல்லாம் ஒண்ணுதான். நன்றாக அதை படித்து பாருங்கள். அருமையானவர்களே, அந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நான் விசுவாசித்துட்டு
நான் பணத்தை எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியும்னா பண ஆசை எனக்குள்ளே இருந்தாலும் அது பண ஆசை அல்ல, நார்மலான பணத்தின் மேல உள்ள ஒரு காரியம்தான் சொல்லி ஒரு 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 காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரையும் போல ஒரு 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 நல்ல பணக்காரனாக அப்படி இருக்க முடியாது. That is impossible. That is impossible. That is impossible. So அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்த மெகா சர்ச்சஸ்ல அநேகர் இப்படி இந்த வசனத்தின்படி நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவும் எனக்கு வேண்டும், உலகமும் வேண்டும் என்று வாழ முடியவே முடியாது. அப்போ மத்தேயு 7வது அதிகாரத்துல 11-12 நம்ம வாசித்தது போல ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு எழுதல, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மெகா சர்ச்சஸ்ல, பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல அல்லது எந்த கிறிஸ்தவ சபைகளிலும் போகிற எல்லாரும் எளிதிலே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிலே அது இல்லை. வழி நெருக்கம் இடுக்கமான பாதை, கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சோ அருமையானவர்களே, இவ்விதமாக இருக்கிறபடினாலே இந்த தேவன் அருளும் விசுவாசத்தினாலே தேவன் அருளுகிற கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே தேவன் அருளுகிற இந்த விசுவாசம் தேவன் அருளுகிறபடினாலே, தேவன் அருளுகிறதா இருக்கும்போது இந்த சாத்தானும் ரொம்ப ட்ரிக்கிஷாக, மிக ட்ரிக்கிஷாக ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அப்படின்னு சொன்னா நம்ம வேற எதையும் நினைச்சிட வேண்டாம். நல்ல ப்ரீச்சர்ஸை போல, நல்ல ப்ரீச்சராக, நல்ல பிரசங்கியாக வந்து இந்த வேதத்தினுடைய வசனத்தையே எடுத்து பிரசங்கிக்கும் போது சாத்தான் அந்த வசனத்தை கொண்டு ஃபால்ஸ் அல்லது ஒரு விசுவாசம் என்று தோற்றமளிக்கிற விசுவாசத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் பெரும்பான்மையாக நடக்கிறது என்கிற பயத்திலே நாம் அந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்களையும் பொய்யான விசுவாசத்தினுடைய அபாயங்களையும் இந்த சீரீஸ்ல நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, இது மிகவும் முக்கியமானது. கடந்த வாரத்திலே அல்லது அதற்கு முந்தின வாரத்திலே சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவருடைய ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, முழு செய்தியை நான் கேட்கல, ஆனா ஒரு சின்ன உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாக உன்னிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுங்க. அவர் இவ்விதமாக ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், மனம் திரும்பி அவரிடத்திலே வாருங்கள், அப்போ அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்வது மிக மிக உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவரிடத்திலே வாருங்கள் என்று சொல்லும் போது, வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லும் போது, அவர் ஆசீர்வாதம் கோட் அண்ட் கோட் ஆசீர்வாதம் என்று அவர் சொல்லும் போது எந்த ஆசீர்வாதத்தை மீன் பண்ணுகிறார்? அதை கேட்கிற மக்கள் எல்லாரும் எந்த ஆசீர்வாதத்தை மனதிலே நினைக்கிறார்கள்? சோ அவர்களுடைய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதையா, அல்லது அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ப்ரொமோஷன் கிடைக்காதது கிடைக்க போகிறது என்பதையா, அல்லது வெகு நாளாய் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களே அந்த ஆசீர்வாதமா, அல்லது குழந்தைகள் கிடைக்காதபடி அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிற அந்த ஆசீர்வாதமா என்று பல காரியங்கள் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட நான் இப்பொழுது சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் நினைப்பார்களானால், அல்லது அவர் மீன் பண்ணினார் என்றால், சாத்தானுக்கு மிக மிக நன்றாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்திருக்கிறது. ஒரு பொய்யான விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே உருவாக்கி
இந்த காமன் கிரேஸ், பொதுவான கிருபையின் அடிப்படையிலே தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து தேவனிடத்திலிருந்து பெர்மிஷன் பெற்றுக் கொடுக்க முடியும். எப்படியும் தேவன் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணகர்த்தா. சோ அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டிருக்கும். அது பண ஆசை, பொருள் ஆசை என்கிற அந்த விக்கிரகத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. அது நம்மை பற்றி பிடிப்பது ரொம்ப எளிதான காரியம். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற அந்த காரியங்களை மனதிலே வைத்து இந்த எக்ஸாம்பிளையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது நாம தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள்ல நீங்கள் இதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். சோ இந்த மெய்யான விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் என்று 6 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, மெய்யான விசுவாசம் வரும் பொழுது என்னுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் பால் அல்லது தேவன் பால் ஈர்க்கப்பட்டு அவரை மையப்படுத்தி அவருடைய குணாதிசயங்களை மேன்மைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும். ஆனால் பொய்யான விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம், விசுவாசம் போல் தோற்றமளிக்கிற விசுவாசம் எதை கொண்டு வரும் என்றால், என்னை மையப்படுத்தி என்னுடைய சுய காரியங்களை அது மேன்மைப்படுத்தும் என்கிற காரியம் முதலாவது. 2வதாக, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது அது இயேசு கிறிஸ்துவின் பால் ஒரு பெரிய அன்பு ஜுவாலையை உண்டாக்கும். திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தடலை அவித்து போட மாட்டாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவின் பால் தேவனாகிய கர்த்தர் மேல், நமக்கு வரப்போகிற நித்திய ஆசீர்வாதங்கள் மேல், நித்திய ஜீவன் மேல், நித்திய சுதந்திரத்தின் மேலே ஒரு பெரிய அன்பை உண்டாக்கும். ஆனால் பொய்யான விசுவாசம் என்னை நேசிக்க செய்யும். என்னை நேசித்து எனக்கு பொருளாதார காரியங்கள் தேவை, எனக்கு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் தேவை என்கிற காரியத்தை அது மையப்படுத்தும், அது முக்கியப்படுத்தும். 3வதாக, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது தேவன் பால், தேவன் மேல் உள்ள சந்தோஷம், தேவனை எண்ணிய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையிலே சந்தோஷம், கிறிஸ்து என்கிற நபர், தம்பி இளங்கோ ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, கிறிஸ்து என்கிற நபர், தேவர் என்கிற நபரிலே சந்தோஷம், தேவன் எனக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை எண்ணி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் உண்டாகும். ஆனால் பொய்யான அல்லது போலியான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது எனக்கு கிடைக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள் மேல், ஒரு வீடு கட்டும் போது ஒரு பெரிய சந்தோஷம். சோ மெய்யான விசுவாசம் இருக்கும்போது, மெய்யான விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு, அதிலே டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கட்டும்போது சந்தோஷம் வராதா? அந்த சந்தோஷம் வராதா? வரும், நிச்சயமா வரும், ரொம்ப கொஞ்சமா வரும். ஆனா கம்பேர் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, அந்த பில்லியன் டைம்ஸ் என்கிற அந்த வெயிட், அதை அனுபவத்திலே அவர்கள் உணர முடியும். 4வதாக, ஃபியர் ஆஃப் காட். மெய்யான விசுவாசம் ஒருவனுக்குள்ளே கிரியை செய்யும் போது தெய்வ பயம் இருக்கும். தெய்வ பயம், இந்த காரியங்கள் எல்லாமே இருதயத்திலே இருக்கிற காரியங்கள், இருதயத்திலே எழுகிற காரியங்கள், இருதயத்திலே கிரியை செய்கிற காரியங்கள். இதை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதை எப்பொழுதுமே இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிற காரியங்கள், நமக்குள்ளே நாம அதை உருவாக்க முடியாது. 5வதாக, புரோக்கன்னஸ். நம்முடைய இருதயத்திலே ஒரு உடைதல் உண்டாயிருக்கும், அல்லது பாவத்திற்காக நாம் ஒரு பாவத்திற்காக கொள்ளுகிற அந்த துக்கம், உடைதல், மனமுறிவு, நொறுங்கின இருதயம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் தவறான அல்லது போலியான விசுவாசத்திலே, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது, போலியான விசுவாசத்திலையும் இந்த நொறுங்குதல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நொறுங்குதலுக்கும் இந்த நொறுங்குதலுக்கும் பெரிய வித்தியாசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே பேதுருவோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய உரையாடலிலே நாம் அதை கற்றுக்கொண்டு வந்தோம், கற்றிருக்கிறோம். ஆகையினாலே இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணி நான் கடந்து போக விரும்புகிறேன். 6வதாக, நாம் தொடர்ந்து
நான் நினைக்கிறேன் 4வது வாரமாக அல்லது 5வது வாரமாக என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆசை, டிசையர். இது அன்பு என்கிற காரியத்தை போன்று இருந்தாலும் சற்று வித்தியாசமானது. மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே வரும்போது, மெய்யான விசுவாசம் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது என்னுடைய இருதயம் இயேசுவின் மேல் ஆசை கொள்ளும். நான் கடந்த வாரத்துல மென்ஷன் பண்ணினேன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே, இன்னும் தேவை. நீதியின் மேல் பசி தாகமுடையவர்கள், அந்த பசியும் தாகமும் இருந்து கொண்டே இருக்கும். சோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரும் சோதிக்கும்படியாக ஒருவேளை ஒரு 2 நாள் 3 நாள் அவருடைய பிரசன்னத்தை கொடுக்காமலே ஒரு ட்ரை ஸ்பெல்ல ஆண்டவர் வழி நடத்த முடியும். அந்த 3 நாள் 4 நாள் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி தேவனே அவர்களை பரீட்சிக்கும்படியாக அதை வித்ரா பண்ணும்போது, தம்முடைய பிரசன்னத்தை அவர்களிலிருந்து வித்ரா பண்ணும்போது அவர்கள் திக்குமுக்காடி, சங்கீதம் 63:1 சொல்லுகிறது போல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நேரத்திலே தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று கதறுவார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என்னுடைய ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது, நான் என்று உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பேன் என்கிற அந்த ஆசை. இன்று அநேகர் பிரசங்கிக்கும் போது தேவனை இந்த உதாரணமாக சங்கீதம் 63:1 எடுக்கிறார்கள் என்றால், தேவன் மேல் ஆசை கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் அருமையானவர்களே, இதை நாம் கட்டளை கொடுத்து நான் தேவன் மேல் ஆசை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பி பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த கொள்கையையும் இந்த கான்செப்டையும் நாம் நன்றாக கற்றுக்கொண்டே வருகிறோம், சைட் பை சைட். அதற்கு எக்ஸாம்பிளாக ஒரு வசனத்தை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119வது அதிகாரம், 119வது சங்கீதம் 36வது வசனம். சோ அருமையானவர்களே, நாம் இந்த ஆசை என்கிற காரியத்தை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம். மெய்யான விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் மேல் ஆசை இருக்கும். பொய்யான விசுவாசம், போலியான விசுவாசம் இருக்குமானால் அதற்கு தேவன் மேல் கொண்டிருக்கிற ஆசைக்கு நேர் எதிர்மாறான ஆசையை தூண்டும். அது என்ன? அது பொருள் ஆசை, அல்லது பண ஆசை, அல்லது உலக ஆசை. இந்த 3ம் எவ்வளவு பெரிய பாவங்கள், பாரங்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் இந்த பண ஆசைக்கு எதிரடையான அல்லது பொருள் ஆசைக்கு எதிரடையான தேவன் மேல் ஆசை, இந்த 2ம் ஒன்றா இருக்க முடியவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அதனால்தான் இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று. கடினம் என்றால் அதனுடைய விளக்கத்தை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று. என்றைக்காகிலும் ஒட்டகம் ஊசியின் காதுல நுழைய முடியுமா? அப்போ தாற்பயம் என்னவென்றால், இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், பணக்காரர்கள் இந்த பரலோகராஜ்யத்தில் பணத்தை வைத்துக்கொண்டே பிரவேசிக்க முடியாது. சோ அவர்கள் அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தாராளமாக அந்த 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 பாவியான ஸ்திரீ அல்லது மரியாள் அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை தூக்கி இயேசுவின் பாதத்துல எரிந்தது போல, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னா கூட, அது அது முட்டாள்தனமா நீ செஞ்சுட்டேன்னு சொல்லி மற்றவங்க சொன்னா கூட, இந்த அன்பு, இந்த இயேசுவின் மேல் இருக்கிற ஆசை என்ன செய்யும்னா, மற்ற இந்த பொருள் ஆசை அதை பட்சித்து போடும். இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 36வது வசனம். தம்பி ஜாஷுவா கடந்த சனிக்கிழமை ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை பயன்படுத்தினாங்க, இந்த வசனத்தை பயன்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியமான வசனம். அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஜெபங்களிலே ஒன்று. 119:36. தயவு கூர்ந்து கவனமாக அதனுடைய வார்த்தைகளை
பின்பற்றி வாருங்கள். இங்கே தாவீது தேவனிடத்திலே ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். உமது சாட்சிகள் என்று சொல்லும் போது வசனம், உமது வசனங்கள் அல்லது தேவனாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க, இவர் ஏன் இதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆழமான காரியம். அருமையானவர்களே, நன்றாக கவனிங்கள். நேச்சுரலி, இயற்கையாக நாம் அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனும் இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான். ஆனால் நாம் ரட்சிக்கப்படாதவர்களை எடுத்துக்கொண்டோமானால் அவர்களுக்குள்ளே ஜென்ம சுபாவம் தான் இருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் நேச்சுரலா, இயற்கையா அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்துதான் இருக்கும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளேயும் சாதாரணமாக, unless God does a miracle, தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த நபர் தமது ஆவியை கொண்டு நம்முடைய இந்த இருதயத்திலே ஒரு மிராக்கிள, ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டால் என்ன அற்புதம்? அந்த பொருளாசையை சார்ந்து நேச்சுரலா, இயற்கையாக ஜென்ம சுபாவத்தின்படி பொருளாசையை சார்ந்திருக்கிற அல்லது பொருளாசையின் மேலே இன்க்ளினேஷன் கொண்ட என்னுடைய இருதயத்தை அதிலிருந்து திருப்பி அவர் பக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதை அவர்தான் செய்ய வேண்டும். ஆகையினாலேதான் தாவீது ஜெபிக்கிறான், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்காதபடி அல்லது இதுக்கு சிமிலரான ஒரு ஜெபத்தை ஜெபிக்காதபடி வேத வசனத்தை நாம் வாசிக்க முற்படுவோமே ஆனால் அது எனக்கு பொருளாதாரமா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் அது போகும். This is dangerous. அருமையானவர்களே, இந்த கிருபையை தேவன் இந்த மாலை வேளையில் நமக்கு அபரிமிதமாய் தருவாராக. இல்லாட்டி நம்ம எத்தனை வருட விசுவாசிகளாக இருந்தாலும், எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் ஆனாலும் பணத்தின் மேல் அதை சாய்க்கதான் செய்யும். ஆனா ஒரு போர்வையை போட்டுவிடும். எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக இவ்வளவு பணம் தேவை, 100 கோடி தேவை, அது தேவை. ஒன்றும் தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் போர்வையாக பயன்படுத்தி அந்த பண ஆசை உள்ளே பதுங்கி கிடக்கிறது என்பதை உணர்கிறவன் இந்த மாலை வேளையிலே பாக்கியவான். இதை நான் சொல்லும் போது எனக்கும் சொல்லுகிறேன், என் மனமே விழிப்பாயிரு. நான் ஒரு நாள் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன், இந்த கேரளாவில் 1958 அல்லது 53வது வருஷம் மரணமடைந்த ஒரு தேவ மனுஷன், கொச்சு குஞ்சு உபதேசின்னு சொல்லி, அவர் வீட்டுல 3 பிள்ளைகள், வறுமையிலும் வறுமை, வறுமையிலும் வறுமை. அந்த ஒரு சூழ்நிலையில, அந்த காலகட்டத்திலே அவர் பிரசங்கிக்கும்படியாய் ஒரு சபைக்கு சொல்லும் போது, அங்கே பிரசங்கத்தை விட்டு முடித்து வரும் பொழுது ஒரு குடும்பம் வந்து அவர்களுடைய மோதிரத்தை கொண்டு வந்து, ஒரு தங்க மோதிரத்தை கொண்டு வந்து இந்த கொச்சு குஞ்சு உபதேசிட்ட கொடுத்தாங்களாம். அருமையானவர்களே, அவருடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவர் அதை அவர்களுடைய அன்புக்காக அதை வாங்கி கொண்டு அதை திருப்ப கொடுத்தாராம். வீட்டிலையும் வறுமை. அவர் சொன்னார், இது எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் யாருக்கு சேவை செய்கிறேன் என்கிற அந்த நபர், நான் அந்த கிறிஸ்து என்கிற நபர், அது இந்த கோல்டுக்கு இந்த கோல்டை கொண்டு கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் அவரை பெற்றிருக்கிறேன். இது எனக்கு குப்பை என்று திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். வீட்டுல கொடிய தரித்திரம்,
வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மோதிரத்தை வாங்கி விற்று தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு அற்புதம் தேவையில்லை, அதிசயம் தேவையில்லை. அதை பெரிதாக ஒரு பெரிய ஒரு சாட்சியாக சொல்வதற்கு அதுல ஒரு த்ரில்லும் இல்லை இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு. ஆனால் என்ன த்ரில்? இந்த மோதிரம் எனக்கு வேண்டாம் என்று திருப்பி கொடுக்க வேண்டுமானால் ஒரு பெரிய அற்புதம் என்னுடைய இருதயத்திலே நிகழ வேண்டும். இந்த மாலை வேளையிலே நம்மை ரட்சிக்கும் இந்த மகா பெரிய கிருபையின் மேன்மையை அறிந்து கொள்ள இயேசு அந்த இருதயத்தின் கண்களை திறப்பாராக. அருமையானவர்களே, unless he opens it, we will not be able to see that. இந்த கிருபையின் மகிமை எவ்வளவு பெரிது என்று நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியாது. நானும் வாரத்தின் இடைநாட்களில் எத்தனையோ சில கிறிஸ்தவர்களை சந்திக்கிறேன். திரும்ப வருகிற காரியம் அதுதான். இந்த கிருபையின் மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் God has to do it. அதுக்கு ஜெபிச்சுதான் ஆகணும். ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் எதற்காக ஜெபிக்கிறாங்க? அருமையானவர்களே, இந்த பொருளாசையில இந்த பொருளாசை அதன் மேல இன்க்ளைன் பண்ணாம இருக்க எனக்கு கிருபை செய்யும், ஆப்போசிட்டா உம்முடைய வசனத்தின் மேல இன்க்ளைன் பண்ண உதவி செய்யும்னு சொல்லி புலம்பி ஜெபிக்க தாவீது ஜெபிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த பொருளாசை ஒரு விக்கிரகம். அப்ப நம்ம பிறக்கும் போதே விக்கிரகங்கள் உள்ளதான் இருக்குது அருமையானவர்களே, இல்ல? விக்கிரகங்களோடு தான் நாம் இருக்கிறோம், பிறக்கிறோம். அது எங்கே வந்தது? ஏதேன் தோட்டத்திலே வந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஆசைதான் இருந்தது, ஒரே நபரை தான் நேசித்தார்கள். அன்பு அக்னி ஜுவாலை போல தேவனுக்கு நேராக மாத்திரம் இருந்தது. அவரே அவர்களுடைய மகிமையாக இருந்தார், அவரே அவர்களுடைய பயமாக இருந்தார், அவரே அவர்களுக்கு எல்லாமாக இருந்தார். ஆனால் அவர்களுடைய அந்த தேவன் மேல் இருந்த ஆசை என்று திரும்பினதோ எங்கே திரும்பினது? ஒரு பொருளின் மேல் திரும்பினது. அதுதான் பொருள் ஆசை, அதுதான் பண ஆசை, அதுதான் அடிப்படையான காரியம். அது பார்ப்பதற்கு இன்பமும் இல்ல, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு அந்த வசனத்தை எடுக்கணும்னு ஆசைதான் நேரம் இல்ல. உங்களுக்கு தெரியும், அந்த பார்ப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்கதும் புசிப்பதற்கு இனிமையானதும் ஆசைப்படத்தக்கது இந்த பொருள், கர்த்தர் அல்ல. இந்த பழத்தையும் நான் ஆசைப்படலாம், இந்த பழத்தின் மேலும் நான் ஆசை வைக்கலாம், தேவன் மேலும் ஆசை வைக்கலாம்னா both cannot go together. அன்னைக்கு வந்த விக்கிரகம் தான், அன்னைக்கு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட அந்த வேளையிலே அவர்கள் இருதயத்திலே ஒரு விக்கிரகம் வந்தது, பொருளாசை என்கிற விக்கிரகம் வந்தது. அது ஈஸி, அப்படியேதான் இருக்கும். Unless God does a miracle. என்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இல்ல, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதத்தை என்னிலே தேவன் செய்யாவிட்டால் பரிதாபம். சோ விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைன்னு சொல்லி நமக்கு வசனம் தெரியும்ல, வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையாக சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு. உனக்குள்ளே ஜென்ம சுபாவம் இருக்கிறது, இந்த விக்கிரகம் உனக்குள்ளே இருக்கிறது, அதை நீ அழித்து போட வேண்டும். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்து போடுகிறவன் பிழைப்பான். He will live.
அதனால்தான் தாவீது அப்படி செபிக்கிறான். everything revolves around love. இந்த அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறது என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த அன்பு, தேவனை நேசிக்கிற நேசம், அன்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா அருமையானவர்களே, உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டிய காரியம், நீங்கள் இதோடு கூட இணைத்து பார்க்க வேண்டியது, இந்த ஏதேன் தோட்டத்திலே பொருளாசை என்கிற அந்த விக்கிரகம் வந்தபடியினாலேதான் இது மனிதனுடைய இருதயத்திலே ஒட்டிக்கொண்டேதான் இருக்கும் என்பதனாலேதான் அந்த 10 கட்டளைகள் என்று கொடுத்த அந்த கவனன்ட், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முதல் நியாயப்பிரமாணத்திலே அது பிற்பகுதியிலே வருவதனாலே அதை ஈஸியா விட்டுருவாங்க. பிளீஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு, இல்லாட்டி தெரிந்த ஒரு சத்தியமா கூட இருக்கலாம். ஆனா மென்ஷன் பண்றது, இதை பார்ப்பது நல்லது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அருமையானவர்களே, இந்த 10 கற்பனைகளை அல்லது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சத்தை தான், மிக முக்கியமான அம்சத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அவர்கள் கற்பனைகளை செய்வதிலே செய்து நிறைவேற்றுகிற காரியங்களிலே போக்கஸ்டா இருந்தாங்க. ஆனால் அந்த செய்வதற்கு பின்னால இருக்கிற அந்த இருதயத்தின் காரியத்தை விட்டுட்டாங்க. அப்போ விசுவாசம் என்கிற அந்த காரியத்தை விட்டுட்டாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அந்த விசுவாசத்தினாலே நீதியை பெறும்படியாக அதை தேடவில்லை என்று அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது. என்ன பாருங்க, முதல் கற்பனையினுடைய பிற்பகுதியை மாத்திரம் வாசித்து காண்பிக்கிறேன். 20வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். அந்த முதல் கற்பனை என்னன்னு நமக்கு தெரியும். 6வது வசனம். முதல் கற்பனை என்னன்னு தெரியும், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ விக்கிரகத்தை செஞ்சிடாத, ஏன்னா நான் தான் உன்னுடைய தேவன். இந்த விக்கிரக வணக்கம் அல்லது இந்த பொருளாசை என்கிற விக்கிரகம் உனக்குள்ளே இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அல்லது இந்த என்னை தவிர நீ வேற விக்கிரகத்துக்கு நீ போகாம இருக்கணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 6வது வசனத்தை பாருங்க. அது முதல் கற்பனை தான். முதல் கற்பனையினுடைய பி பார்ட், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன். இததான் இது பி பார்ட்டா வந்ததுனால விட்டுட்டாங்களா என்ன எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. தேவனை அன்பு கூற ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவனாகிய கர்த்தரை அந்த சீனாய் மலையில அப்படி இறங்கி வந்த அந்த தேவனை எப்படி நேசிப்பது? நேசிச்சிருக்காங்களே. அவருடைய கட்டளைகளை கை கொள்வதுதான் அவரை நேசிப்பது என்று பொருள் கொள்வோமே, ஆனால் அங்கே தவறு செய்கிறோம். அங்கே பிசாசு அங்கே கிரியை செய்கிறான். நேசம், அன்பு வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம திருமணமானவர்கள் மனைவிகள் தங்களுடைய கணவர்களை எப்படி நேசிப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம பிள்ளைகளை எப்படி நேசிப்போம் என்பது தெரிந்ததுதான். நம்முடைய நண்பர்களை எப்படி நேசிக்கிறோம் என்பது நமக்கு தெரிந்ததுதான். அவர்களோட ரொம்ப நேரம் செலவழிப்போம். அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிற நேரம் நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும், பிளஷரபிளா இருக்கும். இதுதான் அன்பு. இப்படிதான் தேவனை நேசிக்கணும்னு சொன்னாரு. அந்த இருதயத்துல அப்படி அவர் நேசிக்கும் போது வேற விக்கிரகம் இருக்காது. இல்லைன்னா அந்த விக்கிரகம் வந்துடும். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே இன்னொரு எக்ஸாம்பிளை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இந்த பண ஆசை, அதற்கு விரோதமான இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஆசை, இந்த ரெண்டினுடைய காரியம். மெய்யான விசுவாசம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆசை, அன்பு. பொய்யான விசுவாசம் இருக்கும்போது இந்த விக்கிரகத்தின் மேல் ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, உலக ஆசை என்கிற இந்த காரியத்தை நாம கற்றுக்கொள்ளும்படியாக யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையை பார்த்தோம், அனனியா சப்பீராருடைய வாழ்க்கையை பார்த்தோம். அந்த மனிதர்களுடைய புகழ்ச்சியை நாடுதல் அப்படிங்கிறதுல சீமோனுடைய எக்ஸாம்பிள பார்த்தோம். இப்படி அநேக எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் தேமாவுடைய ஒரு எக்ஸாம்பிள். 2 தீமோத்தேயுவின்
அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய 4வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அல்லது ஸ்கிரீன்ல கருத்தூன்றி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஒரு சில நாட்களிலே அல்லது மாதங்களிலே சிரச்சேதம் பண்ணப்பட போகிறார். முதிர்ந்த அந்த வயதிலே சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய ஊழியத்தை ரிவ்யூ பண்ணினவராக, தன்னோடு வேலை செய்கிறவர்கள், தன்னோடு நெருங்கியவர்கள், தன்னோடு கூட இந்த போராட்டத்தை போராடினவர்கள், போராடி கொண்டிருக்கிறவர்கள் என்பவர்களை அவர் பட்டியலிட்டு அவர்களை மனதிலே கொண்டு வந்து அவர்களை குறித்து நினைக்கும் போது எழுதுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 7வது வசனம் முதல் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தீமோத்தேயுவே, 9வது வசனம், நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெஸ்லோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். 11வது வசனம், லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன். அருமையானவர்களே, ஒரு முதிர்ந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை பாருங்கள். இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆனால் ஒருவன் மாத்திரம் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான். தெஸ்லோனிக்கா பட்டணம் தெஸ்லோனிக்கே பட்டணம் அந்த நாட்களிலே மிகுந்த ஆடம்பர வாழ்க்கைக்கும் அதிக ஐஸ்வர்யத்திற்கும் பெயர் போன ஒரு பட்டணம். அந்த பட்டணம் அவனை ஈர்த்திருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அங்கே போயிட்டான். இந்த தேமாவை குறித்து அநேக காரியங்கள் நாம் பார்ப்பதில்லை, நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் இந்த தேமா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு க்ளோஸ் கம்பேன். அவனுடைய ஊழியத்திலே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே அவரோடு கூட இணைந்து நின்ற ஒரு மனுஷன் தான், ஒரு ஊழியக்காரன் தான். தீமோத்தேயுவை போல, ஒருவேளை தீமோத்தேயுவை போல அந்த இன்னர் சர்க்கிள்ல இல்லாவிட்டாலும் அவருடைய கோவர்க்கர் என்பதை ஒரு சில இடங்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேமாவை குறித்து குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சோ இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எழுதும் போது இந்த தேமா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய குடும்பத்திலே இணைக்கப்பட்டிருந்தான், அவனுடைய கோவர்க்கராக இருந்தான் என்பதை அவர் மென்ஷன் பண்ணி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நிருபத்துல பிலேமோனுக்கு எழுதின அந்த தனிப்பட்ட அந்த நிருபத்திலே 24வது வசனத்திலேயும் இந்த தேமாவை குறித்து அவர் மென்ஷன் பண்ணுகிறதை நாம் வாசிக்க முடியும். பிலேமோன் 24வது வசனம், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும். டேமஸ் who is my co-worker, என்னுடைய உடன் ஊழியனாகிய இந்த தேமா என்று சொல்லி எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த தேமாவுக்கு நடந்தது என்ன? இவன் 2 காரியங்களை இந்த தேமா தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, ஒன்றை நாம் ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டும்.
இந்த தேமாவுடைய விசுவாசமும் யூதாஸ் காரியோத்தினுடைய விசுவாசமும் ஒன்றுதான். இந்த யூதாஸ் காரியோத்து மெய்யான விசுவாசத்திற்குள்ளே வரவில்லை. அவன் பண ஆசைக்கும் இயேசுவின் மேலுள்ள ஆசைக்கும் இடையிலே ஊசலாடி கொண்டிருந்தவன் என்பது இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும். பிகாஸ் he was God. அவர் தேவனாகிய கர்த்தராக இருந்தபடியினாலே அவர் அறிந்திருந்தார். ஆனால் அதை குறித்து ஒரு க்ளூவுமே கொடுக்கல. இவன் பாட்டுல பணத்தை திருடிட்டே இருந்தான். பணப்பையில போடப்பட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருந்தான். எந்த சீஷர்களும் அவரோடு கூட இருந்த அந்த கோ அப்பாஸ்டல்ஸ், அந்த யூதாஸ் காரியோத்தோடு கூட இருந்த எந்த அப்போஸ்தலனும் இவனை கண்டுபிடிக்க கூடாத அளவுக்கு அவன் இயேசுவை நேசிக்கிறவனை போலதான் அவன் காணப்பட்டான். ஆனால் இவன் அந்த பண ஆசையினாலேதான் பீடிக்கப்பட்டு இருந்தானே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த ஆசையும் இவனுடைய பண ஆசையை கட்சித்து போடவில்லை. நம்ம தெளிவா பார்த்தோம். அதே காரியம்தான் இங்கேயும். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் மனிதனாக இருந்தபடியினாலே அவர் எவ்வளவு ஒரு பெரிய வரம்பற்ற அந்த முதல் நிலையில் இருக்கிற அப்போஸ்தலன் என்ற பெயர் பெற்றவராக இருந்த பொழுதும் கூட, புறஜாதியாருக்கு அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவராக இருந்தாலும் கூட அவரால் அதை கண்டே பிடிக்க முடியல. இவன் மனக்கண் முன்பதாக கன்சிடர் பண்ணிக்கொண்டே இருந்தான். இப்ப கடைசியா வந்து நிக்கிறது என்னன்னா, ஒரு வயதான ஒரு அப்போஸ்தலன், என்னுடைய தலைவர், என்னுடைய லீடர் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு பயங்கரமான டஞ்சன்ல அடைக்கப்பட்டவராக, ஒரு குளிருக்கு போர்த்தி கொள்வதற்கு ஒன்றும் இல்லாதபடி அவர் இந்த நிருபத்தை எழுதும் போது, நான் அங்கே துரோவாவிலே வைத்து கொண்டு வந்த அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு மறந்துடாத, நான் இங்க குளிர்ல கஷ்டப்படுகிறேன். சோ இவன் யோசிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாட்களிலே இவர் நீரோ மன்னனாலே சிரச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்படுவார். திருச்சபைக்கு எப்படினாலும் பெரிய உபத்திரவம் தான் காத்திருக்கிறது. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருசாதான் போகுது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். இந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உபத்திரவங்களை பாடுகளை சகிப்பதை காட்டிலும் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகிறது நல்லது. அருமையானவர்களே, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் இதை குறித்து நாம் அடிக்கடி நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். they are inevitable for a believer. இவைகள் வேண்டும் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ இவைகள் வேண்டாம் என்று இப்பிரபஞ்சத்தின் மேலே, இந்த உலகத்தின் மேலே ஆசை கொண்டு போய்விட்டார். அருமையானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2:19. இவன் ஏன் போனான் என்றால், இவனா போயிட்டானா? இந்த கடந்த வாரத்திலே நாம் ஒரு ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக முயற்சி செய்தோம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து. அருமையானவர்களே, இந்த தேமா பிரிந்து போய்விட்டான் என்றால், அல்லது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான் என்றால், நன்றாக கவனியுங்கள். இவன் மெய்யான விசுவாசத்தை பெற்று, மெய்யான ரட்சிப்பை பெற்று பின்வாங்கி போய்விட்டான் என்று நாம் பொருள் கொள்ள முடியாது. ஏனென்றால் மெய்யான விசுவாசத்தை பெற்று, மெய்யான கிருபையை அனுபவித்து, மெய்யான கிருபையின் அடிப்படையிலே மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்கள் திரும்பி போக முடியாது என்பதை மிக தெளிவாக நாம் கடந்த பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். இந்த வசனமும் நமக்கு உறுதி பண்ணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்விதமாக இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து திரும்பி போகிறவர்களை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏன் அவர்கள் திரும்பி போகிறார்கள் என்று 1 யோவான் 2:19 பின்பற்றுங்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள்.
ஏன் பிரிந்து போனார்கள்? எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்பது நிரூபிக்கப்படும்படியாக திரும்பி போனார்கள். இந்த தேமா ஏன் திரும்பி போனான்? அவர் நம்முடையவர்கள் அல்ல. கடந்த வாரத்துல யோவான் 10வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனம் வாசித்தோம். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என்னுடைய ஆடுகளை என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. என்னுடைய ஆடுகளை என்னுடைய பிதா தந்திருக்கிறார். என்னுடைய ஆடுகளை பிதாவினுடைய கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அந்த பொருளாசை அவர்களை பறித்து கொள்ள முடியாது. ஒருவேளை டெம்பரரியா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து இங்கும் அங்கும் உழலலாமே ஒழிய அவர்களை பிடுங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் தேமா என்னை விட்டு போய்விட்டான் என்றால் அவன் நம்முடையவர்களா இருக்கவில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? விளக்கி சொல்லுகிறோம். மெய்யான விசுவாசத்தை பெற்று மெய்யான அந்த ரட்சிக்கும் கிருபையை அனுபவித்து மெய்யான ரட்சிப்பை பெறாமலேயே போலியான விசுவாசத்திலே விசுவாசியாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, போலியான விசுவாசத்தை கொண்டே அப்போஸ்தலனுடைய பிரதான அப்போஸ்தலனுடைய உடன் ஊழியனாகவும் இருக்க முடியும் என்கிற காரியம் ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்லவா? கடைசியாக இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், அந்த ஏசாவை குறித்த இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான். 12வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கிறேன். தயவாய் பின்பற்றுங்கள். ஒருவனும் பேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அதாவது பிற்பாடு அவன் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், ஆசீர்வாதம் என்பது இங்கே அந்த பிற்பாடு அவன் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு, நன்றாக கவனியுங்கள் அந்த வார்த்தைகளை, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். கண்ணீர் விட்டு கவலையோடே எதை தேடினான்? மனம் மாறுதலை தேடினான். ஆனால் மனம் மாறுதல் அவனுக்கு அருளப்படவில்லை. இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அவன் செய்கிற டிசிஷன் என்று. அநேகர் அதனாலதான் ரொம்ப தைரியமாக அநேகர் சூளுரைத்து சொல்லுகிறதை நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் கேட்டிருக்கிறேன். அந்த கள்ளன் கடைசி நேரத்திலே மனம் திரும்பவில்லையா, அது போல நாம எப்படியும் டெத் பெட்ல இருப்போம்ல, அந்த டைம்ல அல்லது கடைசி காலத்திலே நாம் மனம் திரும்பி விடலாம். நன்றாக உணர வேண்டும். இது ஆழமான, அது தெளிவான வேதம் கூறும் சத்தியம். மனம் திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கும் போதெல்லாம் மனம் திரும்பி விட முடியாது. நான் விசுவாசிக்க வேண்டும் என்று மெய்யான விசுவாசத்தை நான் விசுவாசம் வச்சிருவான்னு நினைக்கும் பொழுதெல்லாம் விசுவாசம் வைக்க முடியாது. இட் இஸ் கிராண்டட். அது அருளப்படுகிறது. அது அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால், அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தினாலே, அந்த ஐஸ்வர்யம் பொழியப்படுகிறதுனாலே நமக்கு அந்த விசுவாசம் அருளப்படுகிறது, அருளப்பட்டது, அருளப்பட போகிறது. அதோடு சேர்ந்து அந்த மனம் திரும்புதல் அருளப்படுகிறது. அதுக்கு நிறைய வசனங்கள் உண்டு. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது அது பார்த்துக்கலாம். எப்ப பார்க்க முடியும்? இன்றைக்கே ரட்சணிய நாள், நாளைக்கு ஒருவேளை அருமையான அப்படி ஒரு பீரியட் கண்டிப்பா இருக்குது. நான் மனம் திரும்ப வேண்டும் என்றாலும், அழுதாலும் புரண்டாலும், இருதயம் கடினப்பட்டிருக்கிறதையும், தேவன் சைலண்ட் ஆகிவிட்டதையும், இது கடைசி காலத்தை குறித்து சொல்லவில்லை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பீரியட் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாவுடைய காரியம் என்ன? இந்த அத ரொம்ப நிறைய வாசகங்கள் போட்டிருக்கு. சுருக்கமா அதை ஒரே சென்டென்ஸ்ல சொல்லுவோமானால், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்காக அல்லது இந்த
உலகத்திலே, நிலையற்ற இந்த உலகத்திலே கிடைக்கும் பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போன மனிதன் தான் ஏசா. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக பார்க்கிற யாராயினும் இதுவரை மனம் திரும்பாதபடி, இதுவரை இந்த மெய்யான விசுவாசத்தை பெறாதபடி, இதுவரை இந்த மெய்யான கிருபையை அனுபவித்து மீட்கப்படாமல் ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்களானால், அந்த வாசல் குறுகிய வாசலானாலும் இன்று திறந்திருக்கிறது. இன்று அந்த வாசல் திறந்திருக்கிறபடினாலே அந்த சிலுவையிலிருந்து அந்த சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியானாலும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மெய்யான விசுவாசத்தை நான் உங்களுக்கு அருளுவேன். மனம் திரும்புதலை நான் உங்களுக்கு அருளுவேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை தேவன் என்னோடு பேசுவது போல் நான் உணர்கிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் இந்த முடிவு ஜெபத்துல உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுங்கள். அதோடு போதாது, நீங்கள் தொடர்ந்து ராத்திரி இல்லாட்டி இந்த வருகிற வாரத்திலே இரவிலே தேவனால் உணர்த்தப்படும் பொழுது இந்த வசனங்களை தியானித்தவர்களாக அவருடைய சமூகத்திலே பிரவேசித்து அவர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாரானால் கதறி அழுது மனம் திரும்ப உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை மனம் திரும்பின மெய்யான விசுவாசத்தை பெற்ற மெய்யான பரிசுத்தத்திலே முன்னேறி கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையிலே ஒரு முறை கூட அழைப்பு என்னவென்றால், இந்த கிருபை இன்று மாலையிலும் பொழியப்படுகிறது. இந்த விசுவாசம் இன்னும் அது வளர்ச்சி அடையும்படியாக, விருத்தி அடையும்படியாக, ஈவாக இன்று மாலையில கொஞ்சம் கூட விசுவாசம் அருளப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று அதை ரிசீவ் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி என்று சொல்லி அந்த 38 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த 38 வருஷம் அந்த வியாதி படுக்கையிலே பெட்லே இருந்த மனுஷனை அற்புதமா ஒரு குணமாக்கும் போது கூலா பெட்டை எடுத்துட்டு இவர் யாருன்னு கூட தெரியாம போன அந்த ஒரு கோல்ட் ஹார்ட்டட் மனுஷனை போல இந்த மாலை வேளையிலே இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் அவருடைய அந்த டிவைன் மிராக்கிள்னால, அற்புதத்தினால நொறுக்குவாராக. அந்த பனிப்பாறை நம்மளே இன்னும் ஒரு முறை கூட உருகட்டும். நமக்குள்ளேயும் கொஞ்சம் பண ஆசை வந்துச்சுல்ல, அந்த பொய்யான விசுவாசத்தினுடைய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா அதை எரித்து போட விரும்புகிறார். இந்த மாலையிலே அவர் அருளும் விசுவாசம், அவர் அருளும் அந்த அன்பு உன்னையும் என்னையும் இந்த மாலையிலே ஃப்ரெஷ்ஷா பற்றி பிடிக்கும் போது அந்த மெய்யான விசுவாசத்திலே ஒட்டி இருக்கிற அந்த துகள்கள், அந்த தூசிகள் எரிந்து சாம்பலாய்ப்போ. நன்றி என்று சொல்லுவோம். லார்ட், let my heart burn for you. என்னுடைய இருதயம் உங்களுடைய அன்புனால கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. அது உடைந்து உருகி போகிற அன்பாக இருக்கட்டும் சுவாமி. அது அந்த கோல்டா இருக்க வேணாம் ஆண்டவரே, கட்டியா இருக்க வேணாம் ஆண்டவரே. பாறைய மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு நாள் விட்டு அப்படி ஆயிரும். இந்த மாலையில ஃப்ரெஷ்ஷா பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை நம்மளே செய்வாராக. தேவன் தாமே நம்ம இந்த வசனங்களினாலே தொடர்ந்து நடத்துவாராக. அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாரத்துல இன்னைக்கு ராத்திரினாலும் சரி, மிட் நைட் தூங்காட்டியும் பரவாயில்ல, ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து என்னுடைய ரிவைவ் மீ லார்ட், ரெஸ்டோர் மீ லார்ட். திருச்சபை நல்ல பிரீச்சர்ஸ் அருமையானவர்களே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, மோகன் சீலாசரஸ் அப்படின்னு சொல்லி காத்து கிடக்குறாங்க, கேட்கிறாங்க. ஐஸ் கோல்ட் இயேசுவுக்காக, அவருடைய வார்த்தைக்காக அப்படி ஐஸ் கோல்ட் ஆயிட்டேன். பணம் வேணும், இன்னும் எனக்கு ஒரு வீடு அல்லது பிளாட்டு, அது பிள்ளைகளுக்கு பிளாட்டு, அப்படித்தானே போயிட்டு இருக்கான்.
விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டெடுத்த திருச்சபை ரெஸ்டோர் ஆகணும்னா நானும் நீங்களும் அவருடைய அன்பினால கொழுந்து விட்டு எரிகிறவர்களா இருக்கணும். என்னுடைய இருதயமும் உங்களுடைய இருதயம் இயேசுவே அப்படி மாற்றும் அப்படின்னு சொல்லி ராத்திரி பகலா இந்த வாரம் முழுசும் விழுந்து கிடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பாராக. தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஓச்சு தம்பி இளங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். நம்ம தொடர்ந்து இந்த கேட்ட வார்த்தைகளின்படியாய் இந்த யாத்ராகமத்துல நம்ம அந்த கேட்டோம்ல, அந்த முதலாம் கற்பனையிலே அந்த பின்பகுதியிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. ஸோ அந்த அன்பு எங்கிருந்து அப்படின்னா இருதயத்திலிருந்து உருவாக வேண்டும். அதைதான் பவுலும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல அந்த தேவனுடைய மகா பெரிதான ரட்சிப்பின் திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டம், ரட்சிப்பின் செயல்பாடு, ரட்சிப்பின் முடிவு எல்லாவற்றையும் விளக்குகிற பவுல் அதை புரிந்து கொள்ளும்படிக்கான அந்த டிவைன் மிராக்கிளை புரிந்து கொள்ளும்படிக்கான மனக்கண்களை திறக்கும்படிதான் பவுல் அந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நாமளும் தேமாவை போல இப்பிரபஞ்சத்தின் மேல் ஏசாவை போல அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை இழந்து போய் பூமிக்குரிய காரியங்கள் மேல் நம்முடைய இருதயங்களை வைக்காதபடிக்கு, நம்முடைய இருதயம் நம்முடைய சிறுசிகரை நினைக்கும்படிக்கு, அவரிலே திருப்தி அடையும்படிக்கு, அவரிலே மகிழ்ச்சி அடையும்படிக்கு, அது தினம்தோறும் அந்த மிராக்கிள், டிவைன் மிராக்கிள் நம்மள நடக்கும்படிக்கு நீங்க சில வாரங்களாக நீங்க கவனிச்சுட்டே வரலாம். அங்கிள் ஏதோ இந்த வசனத்தை கேட்டுட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு இல்லாம கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச 6 அல்லது 8 வாரங்களுக்கு மேலாக நீங்க ஈதர் இன்னைக்கோ இல்ல மறுநாளோ அல்லது இந்த வாரத்திற்குள்ளாக ஒரு நாள் உட்கார்ந்து மறுபடியும் இதை நீங்கள் சிந்தியுங்கள், அசை போடுங்கள், தேவனிடத்துல செபியுங்க, அந்த கிருபையை கெஞ்சுங்க அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுகிறத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க முடியும். அதனால தயவு செய்து நாம் அவைகளை திரும்பவும் நினைப்பூட்டும்படிக்கு, திரும்பவும் நமக்கு நாமே அதை பிரசங்கித்துக் கொள்ள, அது நம்முடைய மூளையிலிருந்து, நம்முடைய அந்த மனதின் சிந்தனையிலிருந்து இருதயத்திற்குள்ளே அது ஒரு ஆவலாய், அது வாஞ்சையாய், அஃபெக்ஷனாய், ஜானத்தன் எட்வர்ட்ஸ் சொல்லுகிறபடி அது தேவன் மேல் உள்ள ஒரு ஆசையாய் அது நம்மளே மாறும்படிக்கு, நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் இருதயம் இருக்கும் அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஸோ நம்முடைய பொக்கிஷம் இயேசுவாய், காட் த பர்சன், அந்த தேவனிடத்திலே இருக்கும்படிக்கு, தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு, அந்த மிராக்கிள் நம்மள நடக்கும்படிக்கு இமை ப்ரேயர் பண்ணுங்க. இமை ஓகேண்ணா, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, கிருபை நிறைந்தவரே அப்பா. அந்த ஒரே இந்த மாலை வேலையிலையும் அப்பா, உங்களுடைய அந்த ஒரே மகா இரக்கங்களிலும் அப்பா, உங்களுடைய கிருபையினாலே அந்த ஒரே அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை அந்த ஒரே தியானிக்கும்படியாக அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை அந்த ஒரே கேட்கும்படியாக அந்த ஒரே எங்களுக்கு அந்த ஒரே இந்த கிருபைகளை அறிந்தப்பா, இந்த ஒரு அநேகர் அப்பா இந்த சத்தியங்களை அறிய முடியாத பலத்து அப்பா, அவர்களுடைய ஆண்டவரே செவிகள் ஆண்டவரே அப்பா அடைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக, கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரே அப்பா எங்களே ஆண்டவரே இந்த வாரந்தோறும் ஆண்டவரே உம்முடைய இந்த சத்தியத்தினாலே ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தி வரீங்க. அந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா ஆண்டவரே எங்களுடைய அப்பா காவல் எல்லாம் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஆண்டவரே சந்தோஷம் எல்லாம் ஆண்டவரே நீராய் மாற ஆண்டவரே இந்த கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே மிகவும் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை விலையேற பெற்றவராக அப்பா ஆண்டவரே பார்க்கக்கூடிய ஆண்டவரே கண்களை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அற்புதமான விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே அப்பா உண்மையை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த அநித்தியமான ஆண்டவரே அப்பா இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே வெறுக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா இந்த உலக பொருட்களிலே நாட்டம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே பொக்கிஷமாக காண ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை அடையும்படியாக ஆண்டவரே எல்லாவற்றையும் விற்கக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் ஆண்டவரே இருதய மாற்றத்தையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் அப்பா
ஆண்டவரே உண்மை சார ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இது எங்களால முடியாதப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பலத்தினாலே இது கூடாதப்பா. ஆண்டவரே இது ஆண்டவரே உம்முடைய மகா கிருபையினாலும் ஆண்டவரேப்பா உம்முடைய விசுவாசத்தினாலும் ஆண்டவரே இந்த அற்புதங்கள் நடக்கும் என்பதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவத்தை ஆண்டவரே நீர் தருகிறவரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அந்த அப்படியே தலைக்கீழாக மாற்றுகிறதை ஆண்டவரேப்பா இந்த உலகத்துக்கு ஆண்டவரேப்பா நாங்கள் பைத்தியக்காரராகவும் ஆண்டவரே ஏமாளியாகவும் ஆண்டவரேப்பா இந்த உலகத்துக்கு ஆண்டவரே பிரயோஜனம் இல்லாதவர்களாகவும் ஆண்டவரேப்பா நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே உண்மை பொக்கிஷமாக காணக்கூடிய ஆண்டவரே அந்த கண்களை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரை செபித்தோம். ஆண்டவரே இன்னும் அப்பா இந்த உலக பொருள்களிலே ஆண்டவரே நாட்டமுடையவர்களாகவும் ஆண்டவரேப்பா இதுல இருந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசை இல்லையானாலும் ஆண்டவரே ஆசை உடையவர்களாக ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பொருட்களை வெறுக்கக்கூடிய ஆண்டவரே கிருபை ஆண்டவரே தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உண்மை ஆண்டவரேப்பா வாஞ்சிக்கக்கூடிய ஆண்டவரே உண்மை ஆண்டவரேப்பா உண்மையிலே ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே தாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த விசேஷித்த கிருபையினால ஆண்டவரேப்பா ஆண்டவரே அந்த குளோரியஸ் கிரேஸ் ஆண்டவரேப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வழங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே நொறுங்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பலவீனப்படுத்துங்க அப்பா. உண்மை ஆண்டவரே நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக அப்பா. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த சந்தோஷமாக ஆண்டவரே உண்மை அடைவதிலே ஆண்டவரே நாங்கள் சந்தோஷம் அடைய ஆண்டவரேப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரே உண்மை வாஞ்சிப்பதிலும் ஆண்டவரேப்பா அந்த ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தராமல் ஆண்டவரே ஒன்றுமே எங்களால கூடாது என்பதை பார்க்கிறோம். எங்களுடைய இயலாமை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பலனற்றவர்கள் அப்பா. ஆண்டவரே எங்களால ஒன்றுமே கூடாதப்பா இந்த வேலையில ராஜா. ஆண்டவரே நீர் கிருபையாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நேசிக்கும்படியாக அப்பா உண்மை ஆண்டவரே அன்பு கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபையை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தரும்படியாக ஆண்டவரே செபிக்கிறோம் அப்பா. இந்த உண்மையான அன்புடையவர்களாக அப்பா இருதயத்திலே ஆண்டவரே அந்த அன்பை பெற்றவர்களாக ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தையும் ஆண்டவரே உம்முடைய குணாதிசயத்தையும் பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் வளர ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தந்து ஆண்டவரை நீர் வழிநடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையினால நிரப்பியர்லுங்கப்பா. வேலையிலேயே ஆண்டவரே அங்கிலே ஆண்டவரே உம் கரத்துல ஒப்புடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இருந்த பலவீனங்கள்ல இருந்து ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வாரந்தோறும் ஆண்டவரேப்பா உம்முடைய வார்த்தைகளை பண்ணும்படியாக ஆண்டவரே கிருபைகளை தந்து ஆண்டவரே நடத்தி வரீங்க. ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரேப்பா இந்த வார்த்தைகளே ஒரு மூலமாக நீர் ஆண்டவரே சரிங்க அந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. இந்த வேலையிலும் அப்பா ஆண்டவரே இந்த உடல்ல இருக்கிற பலவீனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீ கிருபையாக ஆண்டவரை எடுத்து போடும்படியாக ஆண்டவரை செபித்தோம் அப்பா. அந்த கையை தூக்க முடியாத இந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தந்து நடத்தி வரீங்க அப்பா. இன்னும் ஆண்டவரேப்பா இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தி அப்பா அந்த இருளில் இருக்கிறவர்களே அப்பா அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவரேப்பா இந்த அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த இருளின் ராஜ்யத்துல இருந்து ஆண்டவரேப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆன்டியும் தரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இருவரே ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரேப்பா உம்முடைய இந்த சத்தியத்தை ஆண்டவரே அப்பா இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே பிரசங்கித்தோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிற மக்கள் மத்தியிலே நீர் உருவாக்கும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லா கிரியையும் செய்கிறவரப்பா. ஆண்டவரே நாங்கள் பலனற்றவர்கள் அப்பா இந்த வேலையில ராஜா உங்களுடைய கிருபையை தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரேப்பா ஆண்டவரே இந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக தொடர்ந்து ஆண்டவரே இதை வர்த்திக்க பண்ணுகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா.
எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. தேங்க்ஸ். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆன்லைன்ல இருக்கிறவங்க இன்றைய வேத பாடம் அல்லது கடந்த நாட்கள்ல நடந்த வேத பாடங்களின் அடிப்படையில உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமானால் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அங்கிள் நமக்கு அதுல வேதாகமத்தின் அடிப்படையில நாம் அதை புரிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்யும். அங்கிள் பிரைஸ் அங்கிள் கேக்குதா அங்கிள்? ஒரே ஒரு டவுட் மட்டும். ஆக்சுவலா இந்த யாத்ராமம் 20 அதிகாரத்துல கற்பனைகள்ல வந்து, அதாவது அன்பு, கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு ஆக்சுவலா அப்படிங்கிற ஒரு இது சொன்னீங்க. எனக்கு அது புரியல. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு டவுட் அந்த இடத்துல வந்து நீங்க சொல்லும்போது ஒரே டவுட் மட்டும் வந்துச்சு. என்னன்னா, அந்த 1 யோவான்ல வசனம் சொல்லிருக்கிற மாதிரி அவருடைய கற்பனைகளை வந்து நீங்க கை கொள்கிறதுனால் நீங்க அவரிடத்துல அன்பு கொள்வீர்கள் என்பதை வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எப்படி எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்? ஆமா, நீங்க சொன்ன அந்த வசனத்திலே கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் என்னிடத்துல அன்பு கூறுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் a sign. நீங்க என்னிடத்துல அன்பா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சிக்கலாம்னா, நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. அது அந்த இதைதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? மெய்யான விசுவாசம் எனக்குள்ள இருக்கும்னா, இயேசுவை நான் நேசிக்கிறவனாக இருப்பேன்னா, நான் ஒபீடியன்ஸ் அல்லது நான் வந்து அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவது நேச்சுரலா வரும். அந்த இருதயத்திலிருந்து, விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து, அன்பு கூறுகிற இருதயத்திலிருந்து அது நேச்சுரலா ஃப்ளோ ஆகும். அந்த ஒபீடியன்ஸ், சரீர பிரகாரமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியம் வந்து நேச்சுரலா ஃப்ளோ ஆகும். ஸோ யோவான் எழுதின சுவிசேஷத்துலயும் அவர் அதுதான் சொல்றாரு. ஐ திங்க் 14-15 அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேற யாராவது கரெக்ட் ரெஃபரன்ஸ் சொல்ல முடியும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து அது கொஞ்சம் மாத்தி அதை ட்விஸ்ட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அது மீனிங்கே போச்சு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, இல்லாட்டி வேண்டாம். அது அன்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. என்னை நேசியுங்கள், இமோஷனலி என்னோட அட்டாச்சா இருங்க, பாசம் என்னோடு கூட அந்த பாச உணர்வை நீங்க கொண்டீங்கன்னா கற்பனைகளை கை கொள்வது வந்து ஈஸி. இப்ப நம்ம அப்பா அம்மாவுடைய கற்பனைகளை, அதாவது ஒரு பெற்றோர் இருக்காங்க, பிள்ளைகளுக்கு கட்டளைகள் கொடுக்கும்போது அந்த பெற்றோரை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அப்பா என்ன சொன்னாலும் சரி, நான் அப்பாவை நேசிக்கிறேன், அப்பா என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்றேன், அதனால அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். So the obedience flows from a heart of love. அது ரொம்ப முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, அப்படியே நம்முடைய மனதில் ஆணி அடித்து இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஆழமான தெளிவான சத்தியம். கொஞ்சம் பிசகிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்னா கற்பனைகளை தேடிட்டு இருப்போம். எந்த கற்பனைகளை நான் கை கொள்ளணும் அப்ப நான் அன்பு கூறுவேன்னா அந்த கான்செப்ட், அந்த ட்ரூத் உல்டாவா மாறிடுது. 100% அது 360 degrees வந்து ரேடிக்கலா மாறிடுது. புரிஞ்சுதா தம்பி? ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஆக்சுவலா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த நான் கேட்ட வசனம் இப்படிதான் இருந்துச்சு. அந்த ஆக்சுவலா நீங்க கற்பனைகளை கை கொண்டா தான் அவளுக்கு அன்பு கொதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அடையாளமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போதிச்சாங்க. தேவன் மேல நம்ம கொண்டிருக்கிற அன்பு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப 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 வைட்டல். அதை வந்து எப்படியாவது டைல்யூட் பண்ணணுங்கிறதுக்காக பிசாசு இப்படி ஒரு ட்ரிக். அது வந்து அப்படியே நம்ம இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு அந்த நேச அன்பு ஜுவாலையில தண்ணியை ஊத்தி அணைக்கிற மாதிரி அது ஆப்போசிட்டான ஒரு காரியம். குட், தேங்க்யூ. தேங்க்ஸ். நீங்க சொன்ன அந்த சாப்டர் தான் ஜான் 14:23 இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு
வாசம் பண்ணுவோம். ம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அப்படின்னு. Thank you. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஓகே, யாருக்கும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். கிப்சன் வீட்ல இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ண முடியுமா கிப்சன்? பண்றேன். ஓகே. இறக்கம் நேர்ந்த எங்க அன்பின் பரலோகத்திலாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே ஆங்காங்கே இருந்து நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூடி நகைப்படுத்துகின்ற இந்த கிருபைக்காக, இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக பேருக்கு ஆண்டவரே எது தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியம், எது தன்னுடைய வாழ்நாள்ல தேவன் நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை மறந்து ஆண்டவரை உலகத்துக்காக சின்ன அற்பமான காரியங்களை ஈடுபடுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்தியத்துக்குரிய காரியங்களை மறந்து ஆண்டவரே மாய்மாலமாக ஆண்டவரை மறைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியங்களை ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில அதை ஆண்டவரை அப்ளிகபிள் பண்ணுவதற்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை, தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இதை நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரை பிறருக்காக ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் ஆண்டவரை தேவனுடைய ஆண்டவரை கிருபை மூலமாக ஆண்டவரை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தேவன் ஆண்டவரை எங்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த நேரத்திலும் அப்பா அங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தனது மகனை ஆண்டவரை ஒரு பொக்கிஷமாக ஆண்டவரை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கட்டி மகனுக்கு இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆத்ம ஆதாயத்தை அறுவடை செய்வதற்கு தேவன் ஆண்டவரை பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் உம்மிடத்தில் வைக்க முன்பதாகவே ஆண்டவரை நீங்க அறிந்திருக்கிறீங்க, அவங்களுடைய காரியங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரை. தேவன் பலத்தினால் இடை கட்டுவீராக ஆண்டவரை, பலத்தினால் இடை கட்டுவீராக ஆண்டவரை. அநேக பேருக்கு இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சாட்சியின் சின்னமாகவும் ஹல்லேலூயா ஆண்டவர் அநேக பேரை தட்டி எழுப்புவதற்கு ஒரு நல்ல ஒரு டூலாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டியை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஆண்டவர் பல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரை. தேவன் ஆண்டவரை இன்னும் பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. புதிய கிருபைகளை இன்னும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரை அந்த போரம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை. அப்போ அஸ்தோத்திரம் அங்கள் சொன்னது போல ஆண்டவரை ஏதோ நாங்க கேட்டுட்டு இந்த சனிக்கிழமை நாங்க போய்விடாத வண்ணம் ஆண்டவர் அதை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தினம் ஆண்டவரை ஆண்டவர் வாரத்துக்கு ஒரு நாள் தினம் ஆண்டவர் நாங்கள் அதை ஆண்டவரை ஒரு ரிஃப்ரெஷ்மெண்டாக நாங்கள் கருதி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில சின்ன காரியங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்பா. ஒரு ஆளுடைய ஆண்டவரை ஒருவேளை ஆண்டவரை எங்களுடைய பலத்தினால முடிய ஆண்டவரை ஆண்டவரை தேவனுடைய கிருபை எங்களுக்கு வேணும், தேவ ஞானம் எங்களுக்கு வேணும், அதற்காக விட்டு கொடுக்கணும் ஆண்டவரை. ஆண்டவர் எங்கள்கிட்ட ஆண்டவரை நாங்களே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தடைகளை நாங்கள் விட்டு எறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. அப்படிப்பட்ட லாக்குல நாங்க இருந்தோம்னா தேவன் நீர் ஒரு நல்ல ஒரு கிருபையினால ஆண்டவர் நல்ல ஒரு விசேஷத்தை ஒரு வல்லமையினால எங்களை நீர் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா உலகம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஜெபம் என்று சொல்லி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாங்கள் பலத்தோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவர் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரை. இந்த கிருபையில ஆண்டவரை நாங்கள் இன்னும் வளர்ந்து பிறகு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா. தொடர்ந்து இருக்க நேரத்தை கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வீராக ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாடு. Thanks to all.